வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சுவை மணத்துடன் கூடிய எலுமிச்சம்பழ ஊறுகாய் இன்றைக்கி பண்ணலாம். இந்த ஊறுகாயை கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது பீங்கான் ஜாடியிலையோ வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு 5 எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு காட்டன் துணியில் தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில், அதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கிளாஸ் பாட்டில் அல்லது மண் பாத்திரம் அல்லது பீங்கான் பாத்திரம், 3ல் ஏதாவது ஒன்றில் தான் போடணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. 5 பழத்தில் ஒரு பழத்தை தனியாக எடுத்து ஜூஸை தனியாக பிழிஞ்சு வச்சுக்கலாம். மீதி உள்ள 4 பழங்களையும் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். பழங்களை கட் பண்ணியாச்சு. நீங்கள் ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பழம் வாங்கும்போது நல்லா ஜூஸியாக உள்ள பழமாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு தான் ஊறுகாய்க்கும் நல்லது. இந்த கல்லுப்பை மிக்சி ஜாரில் போட்டு 1-2 பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே போட்டோம்னா ஒவ்வொரு சமயம் உப்பு கரையாமல் இருக்கும். கட் பண்ண துண்டுகளை பாட்டிலில் சேர்த்துடலாம். காஞ்ச ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். பொடி பண்ண உப்பை இந்த எலுமிச்சம்பழத்தோட சேர்த்துடலாம். பொடி பண்ண உப்பை இந்த பழத்தோடு சேர்த்தாச்சு. பிழிஞ்சு வச்ச ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுறலாம். ஜூஸ் நம்ம தனியாக எடுத்து சேர்த்ததுனால ஊறுகாய் நல்லா ஜூஸியாக இருக்கும். இது 1 வாரம் வரைக்குமே இது நல்லா ஊறணும். அது வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தடவை நல்லா குலுக்கி விடணும். அப்படி இல்லைன்னா ஒரு காஞ்ச ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விடணும். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உப்பில் ஊற போட்டு 1 வாரம் ஆச்சு. 1 வாரமும் டெய்லி காஞ்ச ஸ்பூன் வச்சு 2 தடவை கிண்டி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மிளகாத்தூள் அரைச்சி போடணும். ஒரு 15 காஞ்ச மிளகாவை நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி போட்டோம்னா அந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் வெயில் இல்லைன்னா நீங்கள் வெறும் கடாயில் மிளகாய் வத்தலை வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் மிளகாய் வத்தலை சேர்த்தாச்சு. இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இதை இந்த பாட்டிலில் உள்ள எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்பூன் ஈரமாக இருந்தால் நல்லா காட்டன் துணியில் தொடச்சிட்டு யூஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஸ்பூன் நல்லா காயணும். அப்போ தான் ஊறுகாயில் அந்த ஸ்பூனை போட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும். மிஷினில் அரைச்ச தனி மிளகாத்தூள் ஒரு சிலர் சேர்ப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதை விட இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி போட்டோம்னா. இந்த எலுமிச்சம்பழம் மிளகாய் பொடியோட 2 நாள் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுடலாம். அரைச்சி போட்ட மிளகாய் பொடியோடு சேர்ந்து ஊறுகாய் 2 நாள் ஊறிடுச்சு. இப்போது அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் வறுத்து பொடி பண்ணணும். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். கருகிடக்கூடாது. கருகுனா ஊறுகாய் கசப்புத்தன்மையாக இருக்கும். 5 எலுமிச்சம்பழம் தான் ஊறுகாய்க்கு எடுத்துருக்கோம். அதனால் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போதும். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் வெந்தயம் சேர்க்கும் போதே அந்த கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்துருங்க. இப்போ நான் பவுட்ரு சேர்க்க போகிறேன். இது நல்லா வறுபட்ட உடனே அந்த பாத்திரத்துள்ள சூட்லேயே பவுடர் வறுபட்டுரும். வெந்தயத்தோட கலர் மாதிரி நல்லா பொன்னிறமாயிடுச்சு. 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பாத்திரத்தில் உள்ள சூட்லேயே அது வறுபட்டுரும். 1 நிமிஷம் வறுத்துட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறினோன்னா நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாய் பொடியில் ஊறின எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்க்கணும். எண்ணெய் ஆறட்டும். எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்சு எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு.
ஊறுகாயை வந்து இதில் சேர்த்துடலாம். சூடான எண்ணெயில் இந்த ஊறுகாயை சேர்த்தோம்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் தோல் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால தான் இப்படி ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறோம். ஊறுகாயை சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த எண்ணெயில் வந்து நல்ல எல்லா ஊறுகாயும் நல்லா கலந்துக்கிறட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுமா என்னன்னு செக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. தாளித்த எண்ணெயில் ஊறுகாயை போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ வறுத்த வெந்தய பெருங்காய பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் ஊறுகாய்க்கு வந்து நல்ல மணம் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. கமகமன்னு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாயை ஒரு டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே முறைப்படி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.